நம்ம காரை வித்துடலாம்ப்பா. நம்மளோட கஷ்டமான இந்த சூழ்நிலையில கார் நமக்கு அவசியமா? தாலி சென்டிமெண்ட்ல ஆரம்பிச்சு கார் சென்டிமெண்ட்ல போய் முடிஞ்சது. உதவிங்கிறது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்க. அப்போ நாங்க எப்படி நினைக்கிறோமா? என்னது சதியா? என்னையா சொல்ற? ஆமா, என் பொண்ணு மாப்பிள்ளைய சம்பாதிக்கிறத வச்சு நீங்க காலத்தை ஓட்டலாம்னு நினைச்சீங்க. என் பொண்ணு நீங்க பெரிய நாட்டாம குடும்பம் நம்பி கொடுத்தோம் பாருங்க, எங்களை அடிக்கணும். நீங்க அவளை வச்சு பாத்துப்பீங்கன்னு நினைச்சா அவ உங்களை வச்சு பாத்துக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்களே. உங்களை நம்பி வந்து அவளை ஒண்ணு இல்லாதவளா ஆக்குனது பத்தாதுன்னு அவளை உழைக்க வச்சு ஓசிஸ் ஒரு தின்னான்னு பாக்கலீங்களா? உங்க பசிக்காக அவங்க 2 பேர் எதிர்காலத்தை பாழாக்காதீங்க. அவங்களுக்காக ஒரு பிரைட் ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு, அதை கெடுத்துறாதீங்க. அதனால அவங்கள எங்கேயே விட்டுட்டு போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு ராஜா ராணிய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்களோட கூட்டிட்டு போய் அவங்கள வேலைக்காரங்களை ஆக்கிடாதீங்க. அப்பா, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன்? என்னங்க? என்ன வார்த்தை இருந்தாலும் பேச. நான் சொல்றத கேளுங்கப்பா. எதுக்கு கோவப்படுறீங்க? உங்களுக்கு வருமானம் போயிடுச்சேன்னு கோவப்படுறீங்களா? உங்க மாச செலவுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லிடுங்க, நாங்களும் மாசம் அனுப்பிடுறோம். ஆனா அவங்க 2 பேரை மட்டும் விட்டுருங்க. இல்ல இது கௌரவ குறைச்சல், அவங்கள கசக்கி பிழிஞ்சு வாழலாம் நினைச்சீங்கன்னா அதை விட மானக்கட்டும் பொழப்பு எதுவுமே இல்ல. இது பாருங்க, ஒரு மருமகளை எப்படி நடத்தணும்னு இந்த குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும். யாரோட தயவுலையும் நாங்க வாழணும்னு நினைக்கல. எங்களுக்கு சுயமா வாழ தெரியும். அத நீங்களே போக போக புரிஞ்சுப்பீங்க பாருங்க. பரவாயில்லையம்மா, நீ கூட நல்லா தான் பேசுற. உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் மானம் ரோசம் தன்மானம்னு நிறைய பொங்கி ஒழியுது. என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட இப்படி உங்க மாமனார் மாமியார் சொன்னாங்கன்னு உசுப்பேத்தி விட்டு அதுல குளிர் காயலான்னு பாத்தீங்க. ஐயா, இந்த மாதிரி பின்னால பேசுற கீழ்த்தரமான ஆளுங்க நாங்க இல்ல. அப்போ வேற யார சொல்றீங்க? எங்களை சொல்றீங்களா? அவன் செஞ்சவங்கள சொல்றான். உங்களுக்கு ஏன் குத்துது கொடையுது? இப்படி உதவி செஞ்சவங்களுக்கு துரோகம் பண்ண பாக்குறீங்களே. சம்பந்தியம்மா, போதும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நமக்குள்ள விரோதம் வராம இருக்கணும்னா இனிமே இத பத்தி பேச வேண்டாம். நிறுத்திக்குவோம். நிறுத்திக்குவோம். நீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. உங்க முடிவு நல்லதுதான், போங்க. ஆனா அவங்க 2 பேரும் எங்கேயே விட்டுட்டு போங்க. நமக்குள்ள நடந்ததை சொல்லாம போங்க. அவங்க இல்லாம உங்களால வாழ முடியும்னா நீங்க போயிட்டே இருங்க, வாழ்ந்து காட்டுங்க. அப்படி நீங்க வாழ்ந்துட்டா நான் நீங்க சொல்றத செய்றேன். போதையா, போதும். நீங்க எங்களுக்கு செஞ்சதெல்லாம் போதும். இனிமே நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க மட்டும் இல்லையா, உங்க மகளும் என் தம்பியும், இல்ல உங்க மருமகனும், இவங்களோட உதவியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நாங்க வாழ்ந்து காட்டுவோம், நிச்சயமா வாழ்ந்து காட்டுவோம். சரி, நமக்குள்ள நடந்த எதையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன், நீங்க தனி கொடுத்துட்டு போறது கூட அவங்க கிட்ட சொல்லாம போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்ல மாட்டோம்.
நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க சொல்ல மாட்டோம். சந்தோஷம். அத்தை, என்ன அத்தை இது? நம்ம குடும்பத்தை பத்தி எப்படி கேவலமா பேசிட்டு போறாங்க பாருங்க. எல்லாம் நம்மளோட நேரம் சரியில்லைன்னா நரி கூட நாட்டாமத்தனம் பண்ணுமா? என்ன சொல்றது? எல்லாம் நம்ம தலைவிதிதான். அது அவங்க தப்பு இல்ல, நம்ம தப்பு. நாம இங்க வந்திருக்க கூடாது, வந்திருந்தாலும் இங்க தங்கி இருக்க கூடாது. நாம அந்த தப்பெல்லாம் செஞ்சிட்டோம். அதுக்கான பரிச அவங்க நமக்கு கொடுத்துட்டு போறாங்க. இனிமே ஆக வேண்டியதை பாப்போம். அத பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? ஆக வேண்டிய வேலையை பாப்போம். போய் வேலை இருந்தா பாருமா, போடா. சரி சரி, அது எப்படி மாமா? ஒரு மருமகனை மாமனார் வீட்லயே விட்டுற முடியுமா? பாக்குறவங்க என்ன சொல்வாங்க? பாக்குறவங்க சொல்றதெல்லாம் விடுமா. அணுவை பெத்தவங்க அவங்க தாங்கூட இருக்கிறதா பாதுகாப்புன்னு அவங்க சொல்றாங்க. நாம விட்டு கொடுத்துதாமா போயாகணும். என்ன ஒரு வருத்தம்னா, இது எவ்வளவு பெரிய அவமானம். வெளியாளுங்க பண்ணின துரோகத்தை பார்த்தோம், அவங்க விரட்டி அடிச்சதை சந்திச்சோம். இப்ப சொந்தக்காரங்களோட சுயரூபத்தையும் பார்த்துட்டோம். மாமா, இத பத்தி நாம சக்தி அணுகிட்டே கேட்டுருவோமா? நிச்சயமா அது நடக்காதுமா. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நாம மானம் உள்ளவங்களா இருந்தா அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம போயிடணுமா. அப்படி போய் வாழ்ந்து காட்டினா நாம என்ன சொன்னாலும் அவர் கேட்பாராம். மாமா, நாம சவால் வெட்டுறதுக்கா பொள்ளாச்சில இருந்து இங்க வந்திருக்கோம்? வாழ்க்கைய சமாளிக்க வந்திருக்கோம் மாமா. அவங்க விட்ட சவாலோட அதையும் சமாளிப்போம். அணுவையும் சக்தியும் நம்ம கூட அலசிட்டு போறதில்ல. அவங்களுக்கு நம்ம இதை சொல்லவும் போறதில்ல. உடனே நம்ம புது வீட்டுக்கு பால் காய்ச்சி குடி போறோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்கள யாருக்காவது இதுல வருத்தம் இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. இல்ல மாமா, அணுவும் சக்தியும் நம்ம கூட வரலையேங்கிற வருத்தத்தை தவிர எங்களுக்கு வேற எந்த வருத்தமும் இல்ல மாமா. வந்துருவாங்கம்மா, அவங்களும் நம்ம கூட வந்துருவாங்க. நாம இன்னைக்கு பிச்சைக்காரங்களா ஆயிட்டோமே நினைச்சுதான் அவங்கள நம்ம கூட அனுப்புறதுக்கு அவங்க தயாரா இல்ல. நாம பொள்ளாச்சியில் இருக்கிற சொத்தையும் கௌரவத்தையும் மீட்டு எடுத்துட்டோம்னா அவங்களும் நம்ம கூட வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை, அதனால எதையும் துணிஞ்சு பேசுற நிலைமையில நாம இல்ல. இதை தலை குனிஞ்சு ஏத்துக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லம்மா. விடுங்க மாமா, எதுவுமே நிரந்தரம் இல்ல. நேத்து நம்மள அண்ணாந்து பார்த்தவங்க முன்னாடி இன்னைக்கு நம்ம தலை குனிஞ்சு நிக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அவங்களால பார்க்க முடியாத உயரத்துக்கு நம்ம எல்லாருமே போகதான் மாமா போறோம். ஆமாப்பா, வீட்டு சொத்தை மீட்டு அதே கௌரவத்தோட மறுபடியும் நம்ம ஊருக்கு போய் வாழ்ந்து காட்டுவோம்பா. அப்பா, அவங்க கையில வச்சுக்கணும்னு நினைக்கிற என் தம்பி பொண்டாட்டிய நாம மீட்டு எடுப்போம்ப்பா. பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா தான் போவாங்க. வள்ளியம்மா, உணர்ச்சி வசப்படாத. நம்ம புள்ளையோட எதிர்காலத்தை பத்தி நாம கவலைப்படுற மாதிரிதான் அவங்க பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி அவங்க கவலைப்படுறாங்க. சரிதாங்க. இனிமே நம்மளால எந்திரிக்கவே முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா? நமக்கும் ஒரு காலம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. எத்தனையோ பேரை வாழ வச்ச இந்த சென்னை மண்ணு நம்மளையும் வாழ வைக்குமா. யாரும் கவலைப்படாதீங்க. வாங்கம்மா. வாங்க அத்தை. வாங்க அத்தை.
என்னங்க எதுக்குங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் அவசரமா ஆபீஸ்ல இருந்து வர சொல்லிருக்கீங்க? திருப்பதி போறதுக்கு. என்ன திருப்பதியா? எதுக்குங்க திடீர் திட்டம்? அவங்க திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு நான் போட்ட திட்டம். புரியலையேங்க. அவங்க நம்ம வீட்டை காலி பண்றப்போ மாப்பிள்ளையும் அணுவும் இங்க இருந்தா இவங்களும் அவங்களோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக்தி நம்ம சொல்ற பேச்ச கேட்டாலும் கேட்பான். ஆனா நாம பெத்து வச்சிருக்கோமே பொண்ணு, அவ பாச மலராச்சே, அவங்க பின்னாடியே ஓடிடுவா. அதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு அவசர திட்டத்தை போட்டு அவங்கள பார்க்க விடாம தடுக்க போறேன். ஏங்க போயிட்டு வந்துட்டு கேட்டா என்னங்க சொல்றது? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப சுலபம். அவங்களே நீங்க வேண்டானதான் சொல்லாம போயிட்டாங்கன்னு பிளேட்டை திருப்பி போட்ட வேண்டியதான். நல்லா தாங்க இருக்கு, ஆனா கொஞ்சம் சிக்கல் மாதிரி இருக்கே. எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னால சமாளிக்க முடியாத இடத்துல நீ அமைதியாயிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. சரி, அவங்க வர நேரம் வச்சு சூடா ஒரு காஃபி போட்டுக்கொண்டா. சரிங்க. மா, என்னம்மா? என்னம்மா ஏதோ அவசரமா அப்பா வர சொன்னாரு? அப்பா கிட்டயே கேளுமா. அப்பா, என்னப்பா ஏதோ அவசரமா வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க 2 பேரும் திருப்பதி போகணுங்கிறதுக்காக அம்மா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்களை அவசரமா வர சொன்னேன். சரிப்பா, அதுக்கு என்ன இவ்வளோ அவசரம்? இல்லம்மா, பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளாம். அதனால தான் உங்களை அவசரமா வர சொன்னேன். அம்மா, டைம் ஆயிடுச்சுமா, நீங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. நாங்களும் ரெடியா இருக்கோம். இல்லப்பா, உடனே கிளம்பணும்னா. ஏய், இதுல உனக்கே அவ்வளவு டவுட்? வா, கிளம்ப சொல்றாருல, வா. என்னடி, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா என்ன? நீ போய் ரெடியாவா? நான் ரெடியா தாங்க இருக்கேன். கண்ணம்மா, ஐயா, சக்தியும் அணுவும் கூட்டிட்டு நாங்க திருப்பதி போறோம். நாளைக்கு நைட் தான் வருவோம். நாளைக்கு காலையில அந்த நாட்டாம குடும்பம் இந்த வீட்டுல இருக்க கூடாது, அதானங்க ஐயா? திருப்பதி போறது அதுக்காக தான். புரிஞ்சிருச்சுங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். கண்ணம்மா ஐயா, அப்புறம் கொஞ்சம் உஷாரா இரு. போறவங்க வீட்டுல ஏதாவது பொருளை எடுத்துட்டு போயிட போறாங்க. இதெல்லாம் சொல்லணுங்களா ஐயா? நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க ஐயா. இதுங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் அவங்க வீட்டு காலி பண்ணதுக்கு அப்புறம் பூட்டிட்டு சாவியை பத்திரமா வச்சுக்கோ. முதல்ல அதுங்களை விரட்டுறேன், அப்புறம் பூட்டுறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க ஐயா. இந்த கண்ணம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அனு, ரெடி ஆயிட்டியா? ரெடி ரெடி. ஐயோ அனு, ஐயோ சக்தி 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 சக்தி, விடுங்க சக்தி. ஐயோ சக்தி, விடுங்க விடுங்க அனு, சக்தி. அனு, இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? ஐயோ, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்படியா? உண்மையிலேயே என் கண்ணே பற்றும் போல. ஓ, நிஜமாவா? ஆ, என்னமோ நான் இதுக்கு முன்னாடி இந்த சாரியே கட்டாத மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி. இந்த சாரியை நான் எத்தனை தடவை கட்டியிருக்கேன்? அப்பெல்லாம் இதெல்லாம் சொன்னதில்ல, இல்ல. இப்ப மட்டும் எப்படி அப்படி தெரியுது? இல்ல அனு, நான் இப்பதான் இந்த ட்ரெஸ்ஸையே பாக்குறேன்.
அப்போ நான் இந்த புடவை கட்டும் போதெல்லாம் உங்க கவனம் வேற எங்கேயோ இருந்திருக்கு. ஆ, இல்ல 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அப்படிதான் எனக்கு தெரியும். ஆ, இல்ல அனு, உண்மையதான் சொல்றேன். பின்ன அப்ப தோணாத அழகு இப்ப எப்படி தோணுது? அத முதல்ல சொல்லுங்க பாப்போம். அனு, அப்படிலாம் எதுவும் கிடையாது அனு. இல்ல. புரிஞ்சுக்கோ, நான் சும்மா உனக்கு ஐஸ் வைக்க தான் இப்படி எல்லாம் சொன்னேன். அப்போ நான் இந்த ட்ரெஸ்ல அழகுன்னு சொன்னதெல்லாம் பொய் ஆ, அப்படிதானே? அதான் சொன்னனே, சும்மா ஐஸ் வைக்கிறதுக்கு தான். விடுங்க. அப்படின்னா ஒரு தடவை நான் அழகா இருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஐஸ் வைக்க போய் சொல்லிருக்கீங்க அப்படிதானே? என்ன அனு நீ, நான் இப்ப சொன்னதையும் அப்ப சொன்னதையும் கனெக்ட் பண்ணி பாக்குற? அப்ப சொன்னதெல்லாம் நான் நிஜமா தான் சொன்னேன். இல்ல இல்ல எனக்கு தெரியும். இப்ப சொன்னது மட்டும் இல்ல, அப்ப சொன்னதும் என்னை ஏமாத்த தான் சொல்லிருக்கீங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன அனு, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட. நான் ஒரு ரொமான்டிக் மூடுக்கு வந்து பேசினா நீ அதை டிராஜிக் மூடுக்கு மாத்துற. ஆ? கோவிலுக்கு போற நேரத்துல உங்களுக்கு ரொமான்டிக் மூடு கேக்குதா? ஆ? இது உங்க வாயில இருந்து வர வைக்கதான் இப்படி டிராமா ஆடினேன். ஆ? ஐயோ, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா, நீ பேசுனதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு. ம்? கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இப்படியே டிராஜிக் மூட்லயே மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி போனா போதுன்னு விட்டுட்டேன். அது சரி, அதுல எப்ப பாரு உங்களுக்கு ரொமான்டிக் மூடு, வேற மூடே வராதா? ஏய், நான் என் பொண்டாட்டி கிட்ட தானே ரொமான்ஸ் பண்ண முடியும். அதுக்காக பக்கத்து வீட்டு பொண்ணு எதிர்த்து வீட்டு பொண்ணு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ண முடியும்? அப்போ உனக்கு அந்த ஐடியா வேற இருக்கா? அந்த ஐடியா வேற இருக்கா? அப்படிலாம் இல்ல அனு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இது ஒண்ணும் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி இல்ல. ஐயோ அனு, இல்ல அனு, சீரியஸா உன் மேல ப்ராமிஸா. ஏன் நான் எதை பேசினாலும் நீ குதர்க்கமாவே எடுத்துக்கிற? போதும் போதும், கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. மத்தவங்க கிளம்பிட்டாங்களான்னு போய் பாப்போம் வாங்க. சரி வா பாப்போம். காயப்பட துணியில எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்க்கா. தேன்மொழி, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டீங்களா இல்லையா? எடுத்து வச்சிட்டேன். ஆ, எதையாவது மறந்துட போறீங்க, அப்புறம் அதுக்காக மறுபடியும் இங்க வர வேண்டியதாயிட போகுது. அத்தை, நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம்? கொண்டு போறதுக்கு கட்டின துணியோட வந்தோம். இல்ல லட்சுமி, நாம மறுபடியும் எந்த காரணத்துக்காகவும் இங்க வரக்கூடாதுன்னு தான் பாத்துக்க சொன்னேன். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வராது அத்தை. அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவங்க ஏதாவது கேட்டுற போறாங்க. சரிங்க. அப்பா, கேட்டா கேட்டுட்டு போட்டும்பா. இனிமே கேட்டு என்ன செய்ய போறாங்க? என்னங்க சத்தமா பேசாதீங்க. வெற்றி, போறப்ப எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அப்பா, அப்படி எதுவும் வராதுப்பா. இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, அதுக்கப்புறம் அவங்க யாரோ நாம யாரோ. சரி சரி விடுங்கப்பா, எடுத்து வைங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மாமா. சரிம்மா. அர்ஜுன் நம்பர் திங்ஸ் கூட எடுத்து வச்சாச்சு. என்ன இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சுல, கிளம்புங்க. என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தானே போறோம்னு சொன்னாங்க. யாருமா என்னமா சொன்னாங்க? அப்பா தான் மாமா சொன்னாரு. அப்பாவா? ஆமா அத்தை, அப்பதான் சொன்னாரு. என்ன? உங்க எல்லாருக்கும் என்னவோ ஆயிடுச்சு. எல்லாரும் எனக்கு தெரியக்கூடாது ஏதோ தெரிஞ்சு போயிட்ட மாதிரி ரியாக்ட் பண்றீங்க. என்ன என்னம்மா சொல்ல வர நீ? என்ன மாமா, கோயில் வேண்டுதலுக்கு போறதே எனக்காக தான். எனக்கு எப்படி தெரியாம போகும்? கோயிலுக்கா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தெரியக்கூடாதுங்கிறீங்க, கோவிலுக்காங்கிறீங்க. திருப்பதி கோவில ஏதோ வேண்டுதல் இருக்கான், அதுக்கு போறோம்னு அப்பா சொன்னாரு. அதுக்காக தான் நீங்க கிளம்பலையான்னு கேட்க வந்தேன். அதுக்கு இவ்ளோ ரியாக்ஷனா? கிளம்புங்க. அனுமா, கோயிலுக்கு போற விஷயத்த நான் யார்கிட்ட சொல்லலாமா? என்னது சொல்லலையா? இல்லம்மா, இது விஐபி பிரேக் தர்ஷன். டிக்கெட்டே 4 பேருக்கு தான் கிடைச்சது. அதனால தான். அப்பா, நம்ம வீட்ல ஒரு 12 பேர் இருக்கோம்ல. ட்ரை பண்ணம்மா, கிடைக்கலம்மா. அடுத்த மாசம் தரேன்னாங்க. மறுபடியும் எல்லாரும் அடுத்த மாசம் போயிடலாம். இப்போ நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாமா? ஏன்னா வேண்டுதலுக்கு உகந்த நாளாம். டைம் ஆகுதுமா, போலாமா? என்னப்பா நீங்க
அட்லீஸ்ட் ஒரு 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிருந்தா தேனக்காவையும் லட்சுமிக்காவையும் கூட்டு போயிருக்கலாம்ல. நான் தான் அடுத்த மாசம் எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொல்றேன்லம்மா. ஆமா அனு, நீங்க போயிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் போயிட்டு வரலாம். டைம் ஆயிடுச்சுமா. அனு நல்லபடியா போயிட்டு வாமா, அப்பா சொல்றாருல்ல. ஆ சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. நான் வரேன். ஆ, போயிட்டு சரி, வரேன். போயிட்டு வாங்க. வாங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா.